Okay, good evening. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் சிஸ்டம்ஸுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி பார்க்கலாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ பவர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு இடத்துல ஜென்ரேட் பண்ணி ஸோ த்ரூ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக டிரான்ஸ்மிட் பண்ணி ஒரு சப்ஸ்டேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோங்க. ஸோ இந்த என்டையர் நெட்வொர்க்கை பத்தி படிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஏஇ ஆனோம் அப்படின்னா நம்மளுடைய ஏரியா ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க, இந்த ஏரியாவில் தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஒன்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல இருக்கலாங்க. ஸோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிட்டி சைடில் வந்து லோட் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்கலாங்க. ஸோ சிமிலர் மேனர் மீட்டரிங் அண்டு இதில் இருக்கலாங்க. ஸோ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னவாக போகிறோங்க, ஸோ ஏஇயா பிளேஸ் ஆக போகிறோங்க. ஸோ டேன்ஜென்கோவில் நம்ம வந்து ஏஇயா பிளேஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் பிளேஸ் எங்கே இருக்குங்க, ஒன்றா ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ். எக்ஸாம்பிள் சொன்னால் மேட்டூர் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ கல்பாக்கம் இருக்குங்க. அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடம்பாறை பவர் பிளான்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவர் பிளான்ட்லயோ அல்லது ஹைட்ரோ பவர் பிளான்ட்லயோ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன இருப்போங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருப்போம். அதர்வைஸ் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய மீட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இருப்போங்க இருப்போம். ஸோ லோட் சென்டர்ஸ், ஸோ சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ சப்ஸ்டேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியர்பை லோட் சென்டர் இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸ்ல வந்து ஏஇயா இருப்போங்க. ஓகே. ஸோ இது எல்லாம் ஜாயின் பண்ண ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் சிஸ்டம்ஸ். ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸோ பவர் சிஸ்டம் அப்படின்னாவே நமக்கு என்னென்ன சேர்ந்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க, பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியினுடைய ஜெனரேஷன், தென் அதனுடைய டிரான்ஸ்மிஷன் அண்ட் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவர் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ அந்த பவர் சிஸ்டமுடைய ஜென்ரல் இன்ட்ரோ பார்க்கலாங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ மேஜர் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெர்மல், ஹைட்ரோ, நியூக்ளியர். ஸோ இது இல்லாமல் நிறைய ரிசோர்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலார் பவர் பிளான்ட்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைடல் பவர் பிளான்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டு மில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோர்ஸ் ஆஃப் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, அட்டைன் பண்ணக்கூடிய ஏரியாஸ். பட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெர்மல், ஹைட்ரோ, நியூக்ளியர் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நான் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனில் நம்ம எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு, ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்கு, நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. ஸோ இதனுடைய ஆப்ரேஷன், ஸோ இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிற பார்ட்ல வந்து நம்ம கவர் பண்ண போறோங்க. நெக்ஸ்ட் திங், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஸோ இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் லோட் சென்டருக்கு ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அங்கிருந்து இங்கே கொண்டுட்டு வரக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லைன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டிங் என்று வோல்டேஜுக்கும் ரிசீவிங் அண்ட் வோல்டேஜுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் வருது, ஸோ இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல படிப்புங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்டெடி ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா OH லைன்ல தான் டிரான்ஸ்மிட் பண்றோம். ஸோ அப்போ அந்த OH லைனுடைய கேபிள்ஸ், அதனுடைய சர்ச் ப்ராபகேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோங்க, பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் பார்ட்ல நம்ம பாக்குறதுங்க. ஓகே. ஸோ பவர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், நிறைய பார்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் என்ன ஆயிட்டே இருக்குங்க, இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்குங்க. அதுல நமக்கு சிலபஸுக்கு தகுந்தது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ரெனியூபிள் எனர்ஜி இதெல்லாம் இருக்குன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரியே அதெல்லாம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இன் பேரலா பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்னென்னலாம் சொன்னாங்க, ஸோ 3 பவர் பிளான்ட் பார்க்குறோம், தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ அதே டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லைன் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்னுடைய லைன்ஸ் அண்ட் கேபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ப்ராபகேஷன், ஸோ இதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி என்னங்கிற கால்குலேஷன்ஸ் பார்ட் இருக்குங்க. ஸோ இது பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் திங்,
டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் யூஸ் பண்றோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ். ஸோ கண்டக்டருடைய டைப்ஸ் பண்டில் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இது இல்லாம இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தினது எல்லாமே நம்ம இதுல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா எஃபெக்ட், ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் எஃபெக்ட். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல எந்தெந்த மாதிரியான இன்டரப்ட்ஸ் இருக்கு, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்ல பார்க்க போறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்சுலேட்டர்ஸ், கண்டக்டர்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோங்க, பார்க்க போறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர் யூனிட் குவான்டிட்டிஸ். ஸோ இப்போ நமக்கு கால்குலேஷன் பார்ட் பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ ஒரு 132 கேவிஏ அல்லது 12 கேவிஏ, 11 கேவிஏ, 33 கேவிஏ அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குங்க, கேவிஎஸ்ல வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ பேஸா எடுத்துட்டு ஸோ பெர் யூனிட் வேல்யூ கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஒன் அண்டர் த ஒன். ஸோ the values all the values are under the one. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, கேவிஏ ரேட்டிங்க்கு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் ஈஸி பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோங்க, பெர் யூனிட் குவான்டிட்டிஸ் வந்து பார்க்கணும். ஸோ பெர் யூனிட் கால்குலேஷன்ஸ் என்ன இருக்கும், ஸோ பேஸ் வேல்யூனா என்ன, ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றது, ஸோ கொடுத்துக்கிறதுக்கான பெர் யூனிட் வேல்யூ எப்படி வந்து எப்படிலாம் நம்ம இம்பிடன்ஸுக்கு, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய கெப்பாசிட்டிக்கு, இதுக்கான பெர் யூனிட் வேல்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தினது எல்லாமே அந்த அந்த இதுல வந்து பார்ப்போங்க. நெக்ஸ்ட் திங், ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிட்டன்ஸ் பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ், இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுங்க. ஸோ பவர் சிஸ்டம்னுடைய கால்குலேஷன் பார்ட்ல இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கேட் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டு அதனுடைய வெறும் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் ஃபைன் பண்ண சொல்லுவான். ஸோ இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் ஃபைன் பண்ண சொல்லுவோம். ஸோ இதுக்கு எப்படி அந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் ஃபைன் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாங்க, பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல லோட் ஃப்ளோ இருக்கு. நெக்ஸ்ட் திங், நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல் அண்ட் பவர் கரெக்ஷன்ஸ். ஸோ இப்போ சென்டிங் அண்ட் வோல்டேஜும் ரிசீவிங் அண்ட் வோல்டேஜும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒன்னா வோல்டேஜ் லாஸ் இருக்கு, இல்லைன்னா வோல்டேஜ் கெயின் ஏற்படும். ஸோ வோல்டேஜ் கெயின் அப்படிங்கிறது என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்னால ஏற்படக்கூடியது. வோல்டேஜ் லாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இதனால ஏற்படக்கூடியது. ஸோ லைன் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகுதுங்க. ஸோ அப்போ அதில் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒன்ஸ் அதனுடைய சீக்வன்ஸ் வந்து மாத்தி மாத்தி வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கெப்பாசிட்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய எஃபெக்டை வந்து அங்க இது பண்றதுக்காக. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ்ல வந்து சென்டிங் அண்ட் வோல்டேஜை விட அதிகமான வோல்டேஜா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்றோம். ஸோ வோல்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ண போறோங்க, ரெகுலேட் பண்ண போறோம். தென் பவர் ஃபேக்டர் வந்து நம்ம என்ன பண்ண போறோங்க, ஸோ நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் சிங்கர்னஸ் மெஷின் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த சிங்கர்னஸ் கண்டென்சரோ கெப்பாசிட்டர்ஸோ யூஸ் பண்ணி நம்ம பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா. அடுத்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் இருக்கு, லோடு இருக்கு. லோட வந்து ஃபோர்காஸ்டிங் பண்றது, லோடு அனலிசிஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஜென்ரேட்டரை வந்து எக்கனாமிக்லி ஆப்ரேஷன் பண்றது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷனை வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, ரன் பண்ண முடியாதுங்க. ஸோ இப்போ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் பிளான்ட் பேசுறேன். ஸோ இப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்டீமா மாத்தி அந்த ஸ்டீம் வந்து நம்ம என்ன பண்றோங்க, டர்பைனுக்கு கொடுத்தா ரன் பண்ண போறோம். அப்போ அந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆப்ரேஷன் இனிஷியல் ஆப்ரேஷனுக்காக நம்ம வந்து ஒரு அளவுக்கான அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண மாதிரி இருக்குங்க, பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த எக்கனாமிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா விச் ஒன் இஸ் பெட்டர் ஃபார் பீக் லோட், பேஸ் லோட். ஸோ அதே மாதிரி நம்ம இதை எப்படி மெயின்டைன் பண்றது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோட் ஃபோர்காஸ்டிங்ஸ் இதெல்லாமே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது எங்கன்னா இந்த எக்கனாமிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போறோங்க, பார்க்க போறோம். ஸோ பழைய டேட்டாஸ் வச்சுட்டு ஸோ இந்த டைம்ல என்ன லோடு இருக்கும், ஸோ பேஸ் லோடு எவ்வளவு இருக்கு, பீக் லோடு எவ்வளவு இருக்கும், ஸோ அப்போ அந்த டைம்ல எந்தெந்த நம்ம ஜென்ரேட்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணணும்னா நமக்கு எக்கனாமிக்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேஸ் லோடுக்குன்னு ஒரு சில ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பீக் லோடுக்குன்னு சொல்லி நான் அதாவது அதுல செலவு அதிகமா இருந்தாலுமே பரவாயில்ல, நம்ம பீக் லோட வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கறக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரன்னிங் காஸ்ட் கம்மியா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாலோ அல்லது நமக்கு லோ ரன்னிங் காஸ்ட் இருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் லோடுல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோங்க. ஸோ அடுத்து சிமெட்ரிக்கல் காம்பனன்ட், அன்சிமெட்ரிக்கல் காம்பனன்ட். ஸோ லோட் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சிமெட்ரிக், லோட் கரண்ட் வந்து வேரி ஆச்சு அப்படின்னா அன்சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதனுடைய அனலைசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு, ஓப்பன் சர்க்யூட் ஃபால்ட்டு,
ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபால்ட். ஸோ இந்த மாதிரி ஃபால்ட் அனலைசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிமெட்ரிக் காம்பனன்ட்ஸ்ல நம்ம பாக்குறோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிமெட்ரிக்கல் அனலைசஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் திங், இப்போ நம்ம ஃபால்ட் எங்க ஏற்படுது என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணணும். ஸோ இதை ப்ரொடக்ட் பண்றதுக்கு, ஃபால்ட் ஏற்படாம ப்ரொடக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஸ் அண்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்றாங்க. ரிலேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கருக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு சென்சிங் யூனிட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஸ். ஸோ இந்த ரிலேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் கண்ட் ரிலே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அடுத்து வந்து டிஃபரன்ஷியல் ரிலே. ஸோ டிஃபரன்ஷியல் ரிலேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டர் இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதனுடைய ஃபால்ஸ் இதெல்லாமே ஃபைண்ட் பண்றதுக்காக இந்த டிஃபரன்ஷியல் ரிலேஸ் யூஸ் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் சர்க்யூட்ஸ். ஓகே. ஸோ இதுல ரிலேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட் ரிலேஸ். ஸோ ஆல்ரெடி இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காயில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியதா இருக்கு, மூவிங் கான்டாக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் யூஸ் பண்ணி நம்ம சாலிட் ஸ்டேட் ரிலேஸ் யூஸ் பண்றோம். அடுத்து டிஜிட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்கேடா யூஸ் பண்றோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்கு, அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பத்தின எல்லாமே வந்து இதுல படிப்பாங்க. லாஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஸோ எப்போ அந்த ஸ்விங் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜியில் படிச்சிருப்போம். ஸ்விங் கர்வ் அண்ட் ஈக்குவல் ஏரியா கிரிட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ், ஸோ அந்த ஈக்குவல் ஏரியா கிரிட்டிஷன் சொல்லிட்டு அந்த ஸ்விங் கர்வ் இருக்குங்க. ஸோ அதுக்கானது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ வாட் இஸ் மீன் பை சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி? அண்டர் ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. கிளியருங்களா? ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பவர் சிஸ்டம்ல பார்க்கக்கூடிய பார்ட்ஸ். ஓகே. ஸோ பவர் சிஸ்டம், என்டையர் பவர் சிஸ்டம் அப்படின்னாவே என்னதாங்க? ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இதை பத்தி படிக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் ஜென்ரல் வேர்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ இதுல நமக்கு சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ், 3 டைப் ஆஃப் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸை பத்தி படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் திங் அதனுடைய லைன் டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்னென்ன லைன் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ லைன் பேராமீட்டர்ஸ்ங்கிறது நத்திங், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த லைன் டிரான்ஸ்மிஷன் லைனுடைய இந்த லைன் பேராமீட்டர்ஸ் வேல்யூஸ் என்ன சேஞ்ச் ஆகுது, அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறேங்க. அடுத்து ஸ்டெடி ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் ஓவர்ஹெட் லைன் அண்ட் கேபிள்ஸ். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல சர்ச் ப்ராபகேஷன். சர்ச் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏற்படக்கூடிய கரண்ட் ரைஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச். ஸோ இதுக்கான சர்ச் ப்ராபகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்க போறோங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணி படிக்க போறோம் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ் படிக்கிறோம், கண்டக்டர்ஸ் படிக்கிறோம். தென் அந்த கண்டக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கரோனா எஃபெக்ட்ஸ் ஏற்படக்கூடியதா இருக்குங்க. அடுத்து ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் எஃபெக்ட்ஸ் ஏற்படக்கூடியதா இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்ல படிக்கிறோம். ஓகே ரைட். ஸோ ஒரு டிப்ளமோ லெவல்ல இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், இதெல்லாமே வந்து தெரிஞ்சிருப்போம். ஸோ யூஜி பிஜி லெவல் போறப்ப தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இன்டெப்த் போகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இன்டெப்த் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெர் யூனிட் குவான்டிட்டிஸ். ஸோ பெர் யூனிட் வேல்யூனா என்ன, ஸோ ஆக்சுவல் டிவைட் பை பேஸ் வேல்யூ போட்டோம்னா அதுக்கு என்ன கிடைக்குங்க, அதனுடைய பெர் யூனிட் வேல்யூ. ஸோ பெர் யூனிட் வேல்யூ கால்குலேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் எப்படி பெர் யூனிட் வேல்யூ, ஸோ பெர் யூனிட் வோல்டேஜ் கேவிஏ ரேட்டிங், பெர் யூனிட் கரண்ட் ரேட்டிங், பெர் யூனிட் வாட்ஸ் ரேட்டிங், பவர் ரேட்டிங். ஸோ இதெல்லாமே எனர்ஜி, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பெர் யூனிட் குவான்டிட்டிஸ்க்கு கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் திங், இந்த பெர் யூனிட் குவான்டிட்டி தெரிஞ்சதுன்னா தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அட்மிடன்ஸ், இம்பிடன்ஸ் இதெல்லாமே ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த அட்மிடன்ஸ், இம்பிடன்ஸ் ஒரு லைன் இருக்கு, அதனுடைய அட்மிடன்ஸ், இம்பிடன்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல எந்த இடத்துல ஃபால்ட் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்ட்ரோல்ல ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு, அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிருச்சு. ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆனது இப்போ அது OH லைனா இருந்துச்சுன்னா வெளியில இருந்து ஏதாவது எக்ஸ்டர்னல் காசஸ்னால ஆயிருக்கலாம். இன்டர்னல் அதே வந்து பாத்தீங்கன்னா யூஜி கேபிள் இருந்துச்சுன்னா அந்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, உள்ள ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கலாம். இன்கேஸ் OH லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஸோ பாத்துக்கலாம். ஸோ பாக்குறதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர், எத்தனாவது கிலோமீட்டர்ல ஃபால்ட் இருக்குங்கிறது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க போய் என்ன பண்ணிக்கலாங்க, அந்த ஃபால்ட் ரிமூவ் பண்ணிட முடியும். இதுவே யூஜி லைனா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, டோட்டல் ஏரியாவையும் தோண்ட வேண்டியது இல்லை. ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்மிடன்ஸ், இம்பிடன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி லோடு ஃப்ளோ அனலைசிஸ் பண்றதுக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல பண்ண போறோம். அடுத்து வோல்டேஜ் கரெக்ஷன், ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல், ஏவிஎஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வோல்டேஜ் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணுவோங்க. லாஸ்ட் திங், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர். ஸோ நமக்கு வந்து ஏசி சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து விக்டர் ரோல் வகிக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல வந்து ரன் பண்ண முடியாது.
ஸோ பவர் ஃபேக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேச்சர் ஆஃப் லோடுக்கு தகுந்த மாதிரி லேக் ஆகக்கூடிய இண்டக்டிவ் லோடு அப்படின்னாவே பவர் ஃபேக்டர் லேக் ஆகும். ஸோ அதை லீட் பண்றதுக்காக காம்பன்சேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ சிங்கர்னஸ் இண்டக்ஷன் சிங்கர்னஸ் மோட்டரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமன் கண்டென்சர் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம இதெல்லாமே பண்ணலாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆபரேஷன். ஸோ எக்கனாமிக் ஆபரேஷன்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்னாங்க. ஸோ 2 ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. 2 ஆர் 3 ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷனை எந்த டைம்ல ரன் பண்ணா எக்கனாமிக்கலா இருக்கும். ஸோ செகண்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோடு ஃபோர்காஸ்டிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள கவர் ஆகக்கூடிய பார்ட்டா இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக் காம்பனன்ட்ஸ், அன்சிமெட்ரிக் காம்பனன்ட்ஸ். ஸோ சிமெட்ரிக்கல் அப்படின்னா சேம் பேசிக்கா 3 ஃபேஸ் லைன்ல 3 ஃபேஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேம் லோடு கனெக்டட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அன்சிமெட்ரிக் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு லோடு. ஸோ இது வந்து பேலன்ஸ்டு லோடு, அன்பேலன்ஸ்டு லோடுன்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைன் டு லைன் ஃபால்ட், லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், ஸோ இந்த மாதிரி லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் இப்படி இருக்கு, லைன் டு லைன் ஃபால்ட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட் அனலைசிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல பண்ண போறோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் திங் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவர் கரண்ட் டிஃபரன்ஷியல் டிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலேஸ் அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ரிலேஸும் டிஜிட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் பாக்குறோம், சர்க்யூட் பிரேக்கர்ஸ் பாக்குறோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து லைவ்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஏஏ உள்ள போயிட்டோம் அப்படின்னா ரியல் டைம்ல நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய ஏரியாவும் கூட. ஸோ அதே மாதிரி நீங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, கேட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்த பார்ட்ல இருந்தும் சரி, கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருந்தும் சரி, கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அளவுல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா. சரி, ரைட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஸோ சிஸ்டம் ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு டெரிவேஷன் பார்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இதுல எப்படி மல்டிபிள் சாய்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் இதை பத்தி பார்க்கலாங்க. ஸோ கிளாஸ் கன்னியூ பண்ண ஆரம்பிச்சிடலாங்களா. ஸோ ஜஸ்ட் ஜென்ரல் ஐடியா பார்த்துட்டோம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாங்க, இதை பத்தி பார்க்கலாங்க. ஓகே. ஸோ கன்னியூ பண்ணலாங்களா. ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பவர் ஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிங் ஸ்டேஷனை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க, பவர் ஸ்டேஷன் சொல்றோம். ஸோ இதை என்னென்ன நேம்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிங் ஸ்டேஷன், பவர் பிளான்ட், பவர் ஹவுஸ், ஜெனரேட்டிங் பிளான்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோங்க சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ பவரை வந்து எலக்ட்ரிக்கல் பவரை வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றேங்க பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் எனர்ஜி ஆர் தெர்மல் எனர்ஜி வந்து நம்ம என்ன பண்றோங்க மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றோம். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றேங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எனர்ஜி சோர்ஸ் டர்பைன், தென் ஜென்ரேட்டர். ஸோ எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட்டா இருந்தா ஹீட்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க, விண்ட் பவர் பிளான்ட்ல விண்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க, வாட்டர் பவர் பிளான்ட்ல வாட்டரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ டர்பைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விண்ட்லயோ அல்லது ஒரு ஹைட்ரோலையோ அல்லது ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டீம்லயோ இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜியை நமக்கு என்னவா மாத்தக்கூடியதா இருக்குன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ ஜென்ரேட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அண்ட் ரொட்டேட்டிங் மெஷின். ஸோ இட் கன்வெர்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரேட்டர் கூடிய பார்ட்ஸ். ஸோ இப்போ இதனுடைய டைப்ஸ் ஆஃப் பவர் பிளான்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த டைப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே டைப்ஸ் ஆஃப் பவர் பிளான்ட் பார்க்கலாங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஜியோ தெர்மல், ஃபசில் ஃபியூல்ஸ், பயோமாஸ், சோலார் பவர் பிளான்ட், இந்த மாதிரி
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூல்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங், பிரைம் மூவரை பொறுத்து நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம் டர்பைன், கேஸ் டர்பைன், கம்பைன் சைக்கிள் டர்பைன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் கொலாப்ஷன் இன்ஜின்ஸ், அடுத்து மைக்ரோ டர்பைன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஸோ அதனுடைய பிரைம் மூவரை பொறுத்து அதனுடைய டைப்ஸ் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஆன் பேசிக்ஸ் ஆஃப் டியூட்டி, ஸோ பேஸ் லோட்ல ரன் ஆகக்கூடிய பவர் பிளான்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் லோட் பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி கன்டினியூஸா ரன் ஆகக்கூடிய ஒரு பவர் பிளான்ட்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பீக் லோட் பவர் பிளான்ஸ். ஸோ பீக் லோட் பவர் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல எப்பப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீக் லோட மீட் பண்ணுதோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றாங்க, பீக் லோட் பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோட் ஃபாலோயிங் பவர் பிளான்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லோடு வேரியேஷன்ஸ் தகுந்த மாதிரி அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 1905 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ப்ரொடக்ஷனுடைய லெவல் இன் மெகாவாட்ஸ். ஸோ நியர்லி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1300 மெகாவாட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ சோர்சஸ் ஆஃப் அவைலபிலிட்டி சோர்சஸ் என்னென்னலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% வந்து நம்ம என்ன யூஸ் பண்றாங்க, ரெனியூபிள் எனர்ஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அகைன் ஹைட்ரோ வந்து 20%, நியூக்ளியர் வந்து 2.56%, தென் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா 66% ஆஃப் வந்து நம்ம சோர்சஸ்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் எஃபிசியன்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றாங்க, ஸோ யூஸ்ஃபுல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை யூஸ் பண்றோம். பட் ஆனா எனர்ஜி கன்சர்வேஷன் அதாவது கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் எஃபிசியன்சி தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதே ஆயில் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 30 to 49% ஆஃப் எஃபிசியன்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்டைன் பண்றோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கூலிங் ப்ராசஸ், ஸோ கூலிங் டவர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னா அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல வந்து இந்த கூலிங் டவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோங்க, மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இது வாட்டர் கூல்டு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இண்டக்ஷன் டிராஃப்ட், அதாவது ஒரு ஃபேன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபேனை வந்து கூலிங்காக யூஸ் பண்றது, ஏர் கூல்டு மெத்தட், இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம என்ன பண்றாங்க பயன்படுத்துறோம். ஓகே. ஸோ ஜஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்க. ஸோ ஒரு வாட்டர் ரிசர்வாயர் ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த வாட்டர் சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டரை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோல் இருக்கு. அந்த கோலை கொண்டு வந்து நம்ம என்ன பண்றாங்க, டெம்பரேச்சர் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இந்த பார்ட்டுக்கு பேரு பாய்லர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பாய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து என்னவா மாறுதுங்க, ஸ்டீமா மாறுது. அந்த ஸ்டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டர்பைனுக்கு போய் ஒரு ஸ்டீம்ல இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம டர்பைனை ரொட்டேட் பண்ண வச்சோம் அப்படின்னா அங்க என்னங்க மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோங்க, ஆல்டர்னேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் ஒன்லைன் ஸ்டோரி ஃபார் தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ இதுல என்னென்ன பார்ட் இருக்கு அதனுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் திங் நம்ம இன்புட்ல வந்து நம்ம என்ன எனர்ஜி கொடுக்குறோங்க, ஸோ தெர்மல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி இருக்குங்க. ஸோ ஹீட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீமா மாத்துறது மூலியமா கைனடிக் எனர்ஜியா மாத்திக்கிறோம். ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்றோம். ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை மறுபடியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்திக்கிறோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்து வெளியில வர்றதை வந்து நம்ம என்ன பண்றோங்க, கண்டென்சேஷன் பண்றோம். ஸோ கண்டென்சேஷன் பண்ணி மறுபடியும் ரீசைக்கிள் பண்றோம். இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ராங்கி சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ இப்போ கூலிங் டவர்ஸ் இருக்கு, கூலிங் வாட்டர் பம்ப் இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், லோ ப்ரெஷர் ஸ்டீம் டர்பைன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காம்பன்சேட்டட் பம்ப், அடுத்து சர்ஃபேஸ் கண்டென்சர், இன்டிமேட் ப்ரெஷர் ஸ்டீம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் கண்ட்ரோல் வால்வ், ஹை ப்ரெஷர் ஸ்டீம் டர்பைன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரியாக்டர், அடுத்து ஃபீட் வாட்டர் ஹீட்டர், ப்ரீ வாட்டர் ஹீட்டர்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாய்லர், ஸ்டீம் ட்ரம், சூப்பர் ஹீட்டர், ஸோ ஃபோர்ஸ் டிராஃப்ட் ஃபேனு, ரீஹீட்டர், காம்பஷன் ஏர் இன்டேக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டிராஃப்ட் ஃபேனு, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸோ ஒன் செகண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்னுடைய பார்ட்ஸ். ஓகேங்களா. ரைட். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
ஸோ பேசிக்கா நம்ம வாட்டர் ஸ்டீமை மாத்திரக்கான ஹீட் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர்ல இருந்து அச்சீவ் பண்றோம். ஸோ நியூக்ளியர் வந்து ஃபியூஷன் பண்றது மூலியமா ஸோ அங்க இருக்கக்கூடிய ஹீட் வந்து அப்நார்மல் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ள வைக்கிறதுக்காக நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்றோம். அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங், அங்க இருக்கக்கூடிய ஹீட் மூலியமா என்ன பண்ணிக்கலாங்க, கூலண்ட்டை வந்து நம்ம ஸ்டீமா மாத்தி அதை கொண்டு போய் டர்பைனுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, டர்பைனை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப யூனிக்கான டெக்னாலஜிஸ் தெரிஞ்சா மட்டும்தான் அதனால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா, கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் சம் டெக்னிக்ஸ் வந்து தேவைப்படக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபயரிங் ஆங்கிள் வந்து இக்னேட் பண்றதுக்கும் சரி, அடுத்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் சரி, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட் வாட்டர் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ டைரக்ட்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வாட்டர் வந்து ஸ்டீமா மாத்தி நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, அந்த ஸ்டீமை வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம மல்டி ஸ்டேட் டர்பைன்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங், ஹைட்ரோ பவர் பிளான்ட். ஸோ ஹைட்ரோ பவர் பிளான்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர்ல இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோங்க, ஆல்டர்னேட்டர்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்றோங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்றோங்க. ஓகேங்களா? ஸோ கிளியருங்களா? நெக்ஸ்ட் திங். ஓகே. இப்போ ஓகேங்க. ஸோ இப்போ இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாங்க, ஜூம் பண்ணி அதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாங்க. ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி. ஸோ கோல் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ கோல்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் ப்ராசஸிங் ஹேண்ட்லிங் வந்து இருக்குங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய கோல்ல வந்து நம்ம என்ன பண்றோங்க, ஃபர்ஸ்ட் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம நீட்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் லெவல், தென் அதனுடைய சைஸ் பல்வரைசிங் பண்ணி, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவுடர் ஷேப் கொண்டுட்டு வரோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா பார்ன் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோங்க, டெம்பரேச்சர்ஸ் வந்து ரைஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம வாட்டரை வந்து ஸ்டீமா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல் ஹேண்டலிங் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 75 to 43% வந்து டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த தெர்மல் ஜென்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ், ஸோ இந்த மாதிரி பிரைமரி சோர்சஸ் யூஸ் பண்ணி தான் இந்த தெர்மல் பவர் பிளான்ட் ரன் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து பாய்லர் கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ கோலை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டரை வந்து ஸ்டீமாக மாற்றிக்கிறோங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டீமை மாற்றினதுக்கப்புறம் அந்த ஸ்டீமை கொண்டு போய் டர்பைனுக்கு கொடுத்து டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்கிறேங்க. ஸோ டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்கிறப்ப அது கூட கப்பல் பண்ணியிருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆகுங்க. ஸோ அப்படி ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆகிறப்ப அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளானது. ஓகே. ஸோ இதனுடைய ஜென்ரல் லேஅவுட் டயக்ராம் பாருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வாட்டர் சர்க்யூட்னு ஒன்று பிரிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சர்க்யூட்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ வாட்டர் சர்க்யூட் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ரிசர்வாயர் ஆர் ஒரு சோர்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா வாட்டர் எடுத்துக்கிறோங்க. ஸோ அந்த வாட்டர் எடுத்து கொண்டுட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, பாய்லருக்கு கொடுக்குறோம். ஸோ பாய்லருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிசர் கொடுக்குறாங்க. ஸோ எக்கனாமிசர் வந்து அதை என்ன பண்ணுங்க, ஹீட் பண்ணி பாய்லர் கொடுங்க. ஸோ பாய்லர் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க அது வந்து என்னவா மாறக்கூடியதா இருக்குங்க, ஸ்டீமா மாறக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ இதுக்கான கோல் கோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சம் கோல் ஹேண்டலிங் ஹவுஸ்ல இருந்து அதை என்ன பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணி கோலை வந்து இதுக்குள்ள இன்புட்ல கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஏர் வந்து எடுத்து ஏர் ப்ரீ ஹீட்டர் மூலியமா ஹீட் பண்ணி இந்த பாய்லர் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் என்னங்க, எரியும். எரியறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் ஸ்மோக்ஸ் வரும். ஸோ அது பிரெசிபிரேட்டருக்கு போயிட்டு அது வந்து என்னங்க, சிம்னி வழியா வெளியே போகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. அந்த ஆஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்குவாங்க, வெளியில வந்து ஆஸ் ஹேண்ட்லிங் மூலியமா வெளியில எடுத்துக்குவாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த பாய்லர்ல வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹீட்டர் மூலியமா மறுபடியும் ஹீட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்பைனுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டர்பைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகிற மூலியமா நமக்கு என்னங்க, கைனடிக் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஜென்ரேட்டர் கூட கப்பல் பண்ணி வச்சிருக்கக்கூடியதுனால அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரைட். இப்போ இப்போ கோல் ஹேண்ட்லிங். ஸோ கோல் ஹேண்ட்லிங்ல என்னென்னலாம் இருக்கு? ஸோ பல்வரைசிங் பிளான்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாய்லர், டர்பைன், கண்டென்சர்,
கூலிங் டவர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் வாட்டர் ஹீட்டர், அடுத்து வந்து எக்கனாமிசர் அண்ட் ஏர் ஃப்ரீ ஹீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் கோல் ஹேண்ட்லிங். ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய கோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம பவர் பிளான்ட்டுக்கு கொண்டு வந்துருவோம். ஸோ பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஹேண்ட்லிங் ஸ்டோரேஜ், கோல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் ஆர் பர்டிகுலர் டேஸ்க்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவையான கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அதுல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வரைஸ் பண்ணுவோம். ஸோ பல்வரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன துகள்களா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி யூனிக்கான ஷேப்ல, ஸோ அதனுடைய கலோரிக் வேல்யூ இது எல்லாமே செக் பண்ணி நம்ம அதை என்ன பண்ண போறோங்க, எடுத்துக்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபீட் சிஸ்டம் மூலியமா நம்ம பாய்லருடைய ஃபர்னஸ்க்கு சென்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த பாய்லருடைய ஃபர்னஸ் சென்ட் பண்றப்ப இது என்னங்க, இது வந்து அந்த இடத்துல ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்குங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 200 மெகாவாட் பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு அரௌண்ட் 2000 டன் கோல் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தேவைப்படக்கூடியதா இருக்குங்க. ஓகே, இந்த கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட்லிங் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஹேண்ட்லிங் பண்றப்ப என்ன பண்றாங்கன்னா கோல் பல்வரைசிங் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சைஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது ஏர் கூட மிக்ஸ் பண்றது, காம்போசிஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பல்வரைசிங் பிளான்ட்ல தான் நடக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபீட் பண்றது, அடுத்து ட்ரை பண்றது, அடுத்து கிரைண்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நடக்கூடிய ப்ராசஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ கோல் ஹேண்ட்லிங். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிட்டோங்க, ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துறோம். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து சம் ப்ராசஸ் பண்றோம். சம் ப்ராசஸ் பண்றதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம். ஓகே, இப்போ பாய்லர். ஸோ பாய்லருங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோங்க, ஸ்டீமா மாத்துறதுக்கு கன்வெர்ட் பண்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோலை வந்து உள்ள கொடுப்போம். ஸோ பர்டிகுலர் ப்ரெஷர்ல ஏர் உள்ள இதாகக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரில் ஹீட் ஆகி எரியக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்லர் ஃபர்னஸில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சரை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை ஸ்டீமாக மாற்றிடுங்க. ஓகே, ஸோ இப்போ டர்பைன்ஸ். ஸோ டர்பைனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் ஆஃப் டர்பைன்ஸ் இருக்குங்க. ஸோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், இன்டர்மீடியட், லோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டீம் வெளியே வர ஸ்டீமை இன்டர்மீடியட் கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் டர்பைனுக்கு கொடுக்குறோங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்து இதை என்ன பண்ணுறாங்க, ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். அதுக்கப்புறம் வெளியில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சர் கொடுக்குறோங்க. ஸோ கண்டென்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் வந்து அந்த ஸ்டீமை வந்து மறுபடியும் வாட்டரா மாற்றக்கூடிய ஒரு யூனிட் பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, கண்டென்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல கூலிங் டவர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்சேஷன் பண்றதுக்காக நம்ம கூலிங் டவர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூலிங் டவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் ஆர் ஸ்டீல் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதனுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ரைட். எக்கனாமைசர். ஸோ எக்கனாமைசர் அப்படிங்கிறதுனா ஃபியூ கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எரிஞ்சு வெளியே வர்றப்ப அதுல ஒரு சம் ஹீட் இருக்குங்க. அதாவது வெளியில வரக்கூடிய எக்ஸாஸ்ட் அதுல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாய்லருக்கு கொடுக்கக்கூடிய வாட்டருடைய ஒரு பார்ட் எடுத்து நம்ம மறுபடியும் ஹீட் பண்றதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, எக்கனாமைசர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல் கன்சப்ஷனை வந்து கம்மி பண்ணி அதனுடைய பாய்லருடைய எஃபிசியன்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்குங்க, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹீட்டர் இருக்குங்க. ஸோ இந்த சூப்பர் ஹீட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு வெளியில வரக்கூடிய ஸ்டீம் வந்து மறுபடியும் ஹீட் பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி ஃபீட் வாட்டர் ஹீட்டரும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பிளான்ட்டினுடைய ஓவரால் எஃபிசியன்சியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து ஏர் ஃப்ரீ ஹீட்டர். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்னஸ்ல வந்து கோல் எரியறதுக்காக ஏர் வந்து உள்ள கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் ஃப்ரீ ஹீட்டர்ஸ் வந்து பயன்படுத்துறோம். ஸோ அந்த உள்ள போகக்கூடிய ஏர்ல மாய்ச்சரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு மூலியமா, அதாவது ப்ரீ ஹீட் பண்ணி கொடுக்குற மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஸோ அதனுடைய எஃபிசியன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அதனுடைய சாம்பல் ஒன்று வரக்கூடியதா இருக்குங்க. அடுத்து ஸ்டீம் வாட்டர் வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ சாம்பலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, பாட்டம்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லர்ஜியா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ மேல வந்து ஃப்ளை ஆஷ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த ஃப்ளை ஆஷ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூ கேஸ்ல இருந்து செப்பரேட் பண்ணி மறுபடியும் அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ஆஷ் ஹேண்ட்லிங் ஹவுஸ் மூலியமா எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹேண்ட்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டீம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டர்பைனை ரொட்டேட் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் பண்றோம். ஸோ கூலிங் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்றேங்க, இதை எதுக்குள்ள கொடுக்குறோம், பாய்லருக்குள்ள கொடுக்குறோம். ஸோ இதுக்குள்ள காம்பன்சேட் பண்றதுக்கான வாட்டர் லெவல் மட்டும் நம்ம மறுபடியும் என்ன பண்றோங்க, வெளியில இருந்து எடுக்கிறோங்க. ஸோ ஒரு 4 கியூபிக் மீட்டர் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெகாவாட்ஸ்க்கு வந்து இது தேவைப்படக்கூடியதா இருக்குங்க.
ஓகே. ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூல் வந்து பாத்தீங்கன்னா சீப்பா இருக்கக்கூடியதா இருக்குங்க. இனிஷியல் காஸ்ட் ஸோ கம்பேர் வித் ஹைட்ரோ பவர் பிளான்ட் கூட கம்பேர் பண்றப்ப நம்ம இதை ஜென்ரேட் பண்றதுக்கான காஸ்ட் வந்து இனிஷியல் பவர் பிளான்ட் வந்து காஸ்ட் வந்து கம்மியா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதனுடைய இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல் எங்க இருக்கோ அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரது ஈஸியா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஆனா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக் இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஃபேம்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க, குளோபல் வார்மிங் லெவல் டெம்பரேச்சர் லெவலை வந்து ரைஸ் பண்ணி விடக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதனுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமா இருக்குங்க, ஆப்ரேஷன் காஸ்ட் அதிகமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஹியூஜ் லெவல் ஆஃப் வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குங்க, இதுக்கு தேவைப்பட வேண்டியதா இருக்குங்க. ஏன்னா வாட்டர் ஸ்டீமா மாத்தி மறுபடியும் அந்த ஸ்டீமை ப்ரெஷரைஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோங்க, யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் எண்ட் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த செஷன் ஜாயின் பண்ணிக்கங்க. மற்ற பவர் பிளான்ஸை பத்தி இன்னைக்கு என்ன பண்ணலாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு 1 மினிட்ல கிளாஸ் எண்ட் ஆயிருன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் அடுத்த செஷன் ஜாயின் பண்ணிக்கங்க, கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. மற்றவங்க ஜாயின் பண்ணது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸ்க்ரீன் ஓகேங்களா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே, வாய்ஸ் இருக்குங்களா? வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி இருக்குங்களா? ஸோ வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? வாய்ஸ் லோனா லோன் போடுங்க, அதர்வைஸ் நார்மல்னா ஓகேன்னு மட்டும் போட்டுருங்க போதும். ஸோ வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? லாஸ்ட் செஷன் கொஞ்சம் லோவா இருந்த மாதிரி இருந்துச்சுங்களா, இல்லை நார்மலுங்களா? ஓகே, வாய்ஸ் ஓகேங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேங்க, ஸோ கன்டினியூ பண்ணிக்கலாங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷனில் பவர் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் தெர்மல் பவர் பிளான்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டிஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ ஹைட்ரோ பவர் பிளான்ட்னா என்ன, ஸோ அதனுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்பைன்ஸ் ரன் பண்ண போகிறோங்க. ஸோ அந்த டர்பைன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோங்க, ஜென்ரேட்டர் ரன் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது பேர் என்னதுங்க, ஹைட்ரோ பவர் பிளான்ட். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு பவர் பிளான்ட். தென் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த நிலையிலாம் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ரிசர்வாயர்ஸ் இருக்கோ,
ஸோ அந்த டேம்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ எனக்கு இயர் ஃபுல்லா 365 டேஸ்மே அந்த இடத்துல வந்து எனக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க டு நாட் ரெக்யூர்டு டேம் வந்து அங்க தேவையே இல்லை. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டு நாட் ரெக்யூர்டு டேம். ஸோ இல்லை சார் ஆனால் வாட்டர் சோர்ஸ் லெவல் மாறுங்க, ஆனால் அது ரிசர்வாயர் பகுதியில் வந்து தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேம் கட்டி யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு காட்டாறு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயர்லி 365 டேஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வாட்டர் சோர்ஸ் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, டேம் தனியா கட்ட வேண்டிய தேவையில்லை. அதுல வந்து நம்ம வர கிடைக்கக்கூடிய வாட்டர் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணலாம். ஆனா ஸோ நமக்கு அந்த அளவுக்கு போதுமான சோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் சைட்லயோ இதுலயோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இல்லைங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டேம் ரெக்யர்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குங்க. ஸோ டேம் கட்டி அந்த டேம்ல இருந்து அவுட்லெட்ல வரக்கூடிய வாட்டர்னுடைய ப்ரெஷரைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அதுல இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி தான் நம்ம வந்து என்ன பண்றோங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறங்க. ஸோ இப்போ வாட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குங்க. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியா ஸோ பென் ஸ்டோக்ஸ் மூலியமா கொடுத்து அந்த பென் ஸ்டோக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசில்ஸ் மூலியமா ரொம்ப குறுகிய பாதை வழியா செலுத்தும் போது ப்ரெஷர் அதிகமாங்க. ஸோ அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டர்பைன்ஸ் ரொட்டேட் பண்ணி டர்பைன்ஸ் மூலியமா ஜெனரேட்டர் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து இன்வெர்ட் பண்ணவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்எப் ரோகர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ் வந்துட்டு இன்வெர்ட் பண்ணவருங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 30% ஆஃப் டோட்டல் எனர்ஜி நீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதா இருக்குங்க. உலக அளவுல 30% ஆஃப் எலக்ட்ரிக்கல் நீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல இருந்து தான் மீட் பண்றாங்க. ஓகே. ஸோ டோட்டல் ஹைட்ரோ பொட்டன்ஷியலுடைய வேர்ல்டு லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5000 ஜிகாவாட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ ரைட். ஸோ இப்போ இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் இந்தியாவில் எப்படி அதனுடைய இனிஷியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ பிளான்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவராமுத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4.5 மெகாவாட்லையும், செகண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் எங்க பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைசூர்ல 1902ல சிவராமுத்துரம் அப்படிங்கிற ஒரு நேம்ல இது 4.5 மெகாவாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் 1914ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குகோபோலா அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 50 மெகாவாட்ஸ் வந்துட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டோட்டல் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1947ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கக்கூடியதா இருக்குங்க, 500 மெகாவாட்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ரைட். ஸோ இப்போ இந்த எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோ பவர் பிளான்ட், இப்போ ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன முக்கியமான எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் கேட்ச்மெண்ட் ஏரியா, வாட்டர் வந்து நம்ம என்ன பண்றோங்க ரிசர்வாயர்ல இருந்து கேட்ச் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியானா இப்போ அந்த நமக்கு ரிசர்வாயருக்கு தேவையான வாட்டர் கிடைக்கக்கூடியதுங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்ன்னு சொல்றோம். அடுத்து ரிசர்வாயர், ஸோ அந்த வாட்டரை வந்து தேக்கி வைக்கிறதுக்காக ஒரு ரிசர்வாயர், தென் டேம்ஸ் ஃபைல் பண்றோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மூவர்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்பைன்ஸ், டியூப்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஹவுஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சேஃப்டி டிவைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பில்வேஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்ச் டேங்க்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ராஷ் ரேக், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி இதுக்காக நம்ம என்ன பண்றோங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் ரிசர்வாயருக்கு தேவையான வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றாங்க வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்னு சொல்லி சொல்றோம். ஸோ ரிசர்வாயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பவர் ஜென்ரேஷனுக்காக நம்ம ஸ்டோர் பண்ற ஏரியாவுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ இந்த டேம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வாயர் குறுக்க வந்து நம்ம என்ன பண்றோங்க ஒரு பேரியர், அதாவது ஒரு வால்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்றோங்க ப்ரொடக்ட் பண்ணி கட்டுறங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேடப் ஆஃப் காங்கிரீட், ஸ்டோன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராக் ஃபில் ஆர் டிம்பர், இது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க மேட் பண்றதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க டேம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்பைன் ஜெனரேட்டர் காம்பினேஷன்ஸ். ஸோ டர்பைன் அண்ட் ஜெனரேட்டருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் பவர் பிளான்ஸ். ஸோ டர்பைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோங்க ஸோ ஒரு
வாட்டர்ல இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தக்கூடிய ஒரு டிவைஸுங்க. ரைட். ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டர்பைன்ல இருந்து கிடைக்கக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறதா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டப்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல நிறைய டைப் ஆஃப் டர்பைன்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதனுடைய ஹெட்டுக்கு பொறுத்து அந்த டர்பைன்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சி எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டர்பைன் இருக்கு அப்படின்னா அந்த டர்பைன்ல வந்து நாசில் மூலியமா அந்த வாட்டர் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி உள்ள கொடுப்பாங்க. ஸோ உள்ள கொடுக்குறப்ப அதுல இருக்கக்கூடிய பக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போய் படும். ஸோ படுறப்ப இது என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் வந்து இது ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்குங்க. ஸோ வாட்டர்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் போயிட்டு அந்த பிளேட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் மூலியமா எடுத்துக்கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, ஜென்ரேட்டர் கூட கப்புள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஜென்ரேட்டர் கூட கப்புள் பண்ணி வச்சுக்கிறப்ப அந்த ஜென்ரேட்டர் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருங்க, ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஜெனரல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டர்பைன் இருக்கு. டர்பைன் கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஒரு ஜெனரேட்டரை கப்புள் பண்ணி வச்சிருக்கோங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து இப்போ வந்து டெயில் வாட்டர் லெவல். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்ல இருந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டெயில் வெளியில போறத வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கும் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்யூசர் ஆக்ஷன், இப்போ மேஜர் ப்ரொடக்ஷன், இப்போ வந்து கைனடிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணிடுவாங்க, ரன்னர் மாதிரி இது யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி இதனால வந்து இந்த டிராப் டியூப் மூலியமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, எஃபிஷியன்சி ஆஃப் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பென் ஸ்டோக். ஸோ இந்த பென் ஸ்டோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேம்புக்கும் டர்பைன் ஹவுஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பைப் செட்டப் தான் என்னன்னு சொல்றோம், இதை வந்து பென் ஸ்டோக் அப்படின்னு சொல்றோம். இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டேம் ஹெட்ல இருந்து கிடைக்கக்கூடிய வாட்டருடைய கைனடிக் எனர்ஜி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வால்ஸ். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அடுத்து நமக்கு வந்து என்ன பண்றோம்னா பம்ப்ஸ் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பில்வேஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டேம் ஓவர்ஃப்ளோ ஆகுது, எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ஓப்பன் பண்றதுக்காக இந்த ஸ்பில்வேஸ் யூஸ் பண்றோம். சர்ச் டேங்க்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த பென் ஸ்ட்ரோக்லயே வாட்டர் வந்துட்டு இருக்கிறப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேமர் எஃபெக்ட் ஏற்படும். ஸோ இப்போ அதை வந்து ஓப்பன் பண்றதுக்காக ஒரு ஓப்பன் ஸ்பேசிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, சர்ச் டேங்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ சர்ச் டேங்க் அப்படிங்கிறது எதுக்காகனா அந்த பென் ஸ்ட்ரோக்ஸ் உடையாம பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா சர்ச் டேங்க். ஓகே. ஸோ இதனுடைய ஒர்க்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஷியலா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிவர் கேட்ச்மெண்ட் ஏரியாவில இருந்து இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்றாங்க, டேம்க்கு கொண்டுட்டு வரோம். ஸோ டேம்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அகாமடேட் பண்றோம். வாட்டர் அகாமடேட் பண்றப்ப அங்க பொட்டன்ஷியல் என்னவா இருக்குங்க, ஹையா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இதனுடைய ஹைட்டை பொறுத்து தகுந்த மாதிரி அதனுடைய ஹெட், லோ ஹெட், மீடியம் ஹெட், ஓவர் ஹெட்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த ஹெட்ல இருந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதை வந்து பென் ஸ்ட்ரோக் கொடுக்குறங்க. ஸோ அந்த பென் ஸ்ட்ரோக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டர்பைன் ஹவுஸ்க்கு கொண்டுட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த டர்பைன் ஹவுஸ்க்கு வர்றப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எகைன் அந்த வாட்டருடைய கைனடிக் எனர்ஜி வந்து ரைஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இது வாட்டர்ல கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆகுறப்ப அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்து நம்ம ஜஸ்ட் ஆல்டர் இதை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறேங்க. எதை, டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்கிறேங்க. ஸோ அப்படி டர்பைனை ரொட்டேட் பண்றப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ அது கூட கப்பல் பண்ணிருக்கக்கூடிய ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆகிறப்ப அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி சப்ளை வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து ஜெனரிக் ஸ்டேஷன். ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல ஏற்படக்கூடிய லாசஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம படிச்சோம்லங்களா, அதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்லங்களா, ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த பவர் பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஹைட்ரோ பவர் பிளான்ட்னா ஈஸியா நமக்கு கட்டிட முடியாதுங்க. ஸோ அதுக்கான ஒரு பர்டிகுலர் சைட் செலக்ஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்னுடைய சோர்ஸ் அவைலபிலிட்டி, தென் வாட்டர் சோர்ஸ் அவைலபிலிட்டி இருந்தாலுமே அங்க டேம் வந்து பில்ட் பண்ண முடியுமா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து நம்ம என்ன பண்ணிக்கக்கூடியதுங்க, ஸோ வெளியில வரக்கூடிய வாட்டரை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல இருந்து வெளியில வரக்கூடிய வாட்டரை நம்ம என்ன பண்ணுவாங்க, இரிகேஷன் பர்பஸ்க்கோ அடுத்த பர்பஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் ஆஃப் ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது. ஹலோ. ஓகேங்க. ஸோ டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் லைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுங்க பென் ஸ்டோக்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அடுத்து ஸ்பில்வேஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதனுடைய இனிஷியல் காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணுவோம். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியுங்க டேம் வந்து பில்ட் பண்ண முடியுங்க. ஸோ இத டேம் பில்ட் பண்றதுக்கு தட் மீன்ஸ் ஹைட்ரோ பவர் பிளான்ட் போறதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க சோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கணும், லோட் சென்டருக்கு நியர்பை இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இதெல்லாமே தேவைப்படக்கூடியதா இருக்குங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க இதனுடைய கன்சிடரேஷன்ஸா பார்ப்போங்க. ஓகே. ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டரை வந்து ஸ்டீமா மாத்துறதுக்கு நம்ம அதை என்ன பண்ணணுங்க ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்றப்ப அதுக்குன்னு சம் ஃபியூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். இதுல ஸோ எந்தவித ஃபியூல் சார்ஜுமே வந்து என்ன தேவைப்படாது. ஸோ அதே மாதிரி நமக்கு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசிங் ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ்ஸா இருந்தா போதும். இதனுடைய ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க வெரி வெரி லெஸ்ஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க சார்ஜஸ் வந்து. ஸோ இதில் ரன்னிங் காஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க ரொம்ப லோவா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ பிளான்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏஜிங் ஃபேக்டரை பொறுத்தோ இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இது மாறுறது கிடையாதுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷனை ரன் பண்ணணும் அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி வாட்டர் ஸ்டீமா மாற்றணும். வாட்டர் ஸ்டீமா மாத்திட்டு அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியுங்க அங்க வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி குயிக் அண்ட் ஃபியூ மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி சிங்கர்னைஸ் பண்ண முடியுங்க. ஸோ குயிக் ஸ்டார்ட்ங்கிறது இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபியூலும் யூஸ் பண்றது இல்ல. அப்ப கண்டிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. அதே மாதிரி இதனுடைய வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பொல்யூஷன்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ ஆஷ் இருக்காது, ஃபியூ கேஸ் இருக்காது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த பிளான்ட்னுடைய அவுட்லெட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளட் கண்ட்ரோலுக்கு இரிகேஷன் பர்பஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் லெவல் வந்து அப்நார்மலா வெளியில போறதை நம்ம என்ன பண்றோங்க டேம்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம கண்ட்ரோலபிள் தான் வாட்டரை வந்து நம்ம வெளியில வச்சுக்கலாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் வித் அனதர் பவர் பிளான்ட் கூட கம்பேர் பண்ணல ஹைட்ரோ பவர் பிளான்ட் எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க லாங் லைஃப் இருக்கக்கூடியதா இருக்குங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இனிஷியல் காஸ்ட். ஸோ பவர் பிளான்ட்னுடைய இனிஷியல் காஸ்ட் வந்து வெரி வெரி ஹையா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இது மேக்ஸிமம் எங்க இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைப்பகுதியில தான் இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லோட் சென்டர்ல இருந்து ரொம்ப ரொம்ப லென்த் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் லாசஸ் வந்து பாத்தீங்கன்னா மோரா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த பவர் ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் ஹைட்ரோ இது வாட்டர் பொறுத்து தான் இருக்கிறனால ஸோ நேச்சுரல் பினமன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெயினை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ஸ்ல இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க சோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட்னுடைய ஒர்க்கிங் அண்ட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கிளியர் நினைக்கிறேங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ல எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிற பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோ, நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குங்க. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்களா? ஓகே கிளாஸ் என் பண்ணிக்கலாங்களா? ஓகே தேங்க்யூ.